எல்லாருக்கும் வணக்கங்க. பச்சை மாங்காய் துவையல் தான். எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். மீடியம் சைஸ் மாங்காய் வந்து இந்த மாரி தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மாங்காய்க்கு அப்படியே சரி பாதியா தேங்காய் எடுத்திருக்கேன். 5 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மாங்காய் வந்து புளிப்பு கம்மியா இருக்கு. புளிப்பு அதிகமா இருந்ததுன்னா, நீங்க ஒரு பச்சை மிளகாவையும், தேங்காவையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அளவ. இத வந்து எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. இந்த சீசனுக்கு நெறையவே பச்சை மாங்காய் நமக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புக்கு வந்து பச்சை மாங்காய் சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. மாம்பழமா சாப்பிட்டா தான் கொஞ்சம் உடம்பு சூடு, கட்டி வரும்னு சொல்லலாம். மாங்காய் வந்து குளுமை தான். அதனால தைரியமா சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம இதுல நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இந்த மாரி ஒரே ஒரு ஓட்டு ஓட்டிட்டு, அதுல வந்து தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊத்தியிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இந்த மாரி கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்தி கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சு கொட்டியிருக்கேன். தாளிப்பு வேணான்னா அத கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்க அப்படியே சாப்பிடலாம். தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி இப்படி எல்லாத்துக்குமே நல்லாருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், அ பழைய சாதம் இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பேசும்போதே வாயில எச்சில் ஊறுது.